30 கோடி ரூபா லாட்டரியில் இருந்த பணத்தை வச்சு ஒரு குட்டி பேப்லோ எஸ்கோபாரை வளரலாம்னு நினைச்ச இவர் 2 வருஷத்துல போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. ஒரு காமெடியான கதை சொல்றேன் கேளுங்க. 2010 ஜான் எரிக்ஸ் பிபே அப்படின்றவருக்கு 3.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து ஒரு லாட்டரியில் விழுகுது இவருக்கு இங்கிலாந்துல. அந்த பணத்தை வச்சு இவரும் இவரோட பையனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனமா செலவு பண்ணி 2020 வரைக்கும், 2010 2020 வரைக்கும், 2020 இவருக்கும் இவரோட பையனுக்கும் ஒரு ஐடியா வருது. நம்ம ஏன் ஒரு போலியான மாத்திரை செய்யக்கூடிய மிஷின்ல வாங்கிட்டு வந்து போலியோ மருந்து தயாரிச்சு அதை மார்க்கெட்ல புழங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஐடியா தயாரிக்கிறாங்க. அதுதான் டயாசெபம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்துக்கு பதிலாக எட்டிசோலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மருந்து தான் டயாசெபம் அப்படின்னு மார்க்கெட் பண்ணி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. உடனே மிஷின்லாம் வாங்கிட்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 மருந்து சாப்பிட்டாலுமே அதோட ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஷண்ட்ஸுக்கு வித்தியாசமே தெரியாது. இந்த எட்டிசோலாம் அப்படின்ற அந்த மருந்துக்கு சைடு எஃபெக்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். 2 வருஷம் இவங்களோட ஆபரேஷன் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. 3.3 மில்லியன் அமெரிக்கன் டாலரை 288 மில்லியன் அமெரிக்கன் டாலரா இவர் வளர்க்குறாரு 2 வருஷத்துல. இவரோட இந்த பயணம் நல்லா போயிட்டு இருக்க இந்த வேலையில 2022 இங்கிலாந்துல ஒரு லாரியை போலீஸ் மடக்கி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப அதுக்குள்ள 25 லட்சம் இவங்க தயாரிச்சு வச்சிருக்க போலியான எட்டிசோலாம் அப்படின்ற அந்த மாத்திரை மாட்டிக்குது. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட உடனே போலீஸ் விசாரணை பண்ணி பின்னாடி வந்து பார்க்கவும் தான் தெரியுது இவங்க போலியா அந்த மாத்திரையை அச்சடிச்சிட்டு இருந்திருக்காங்க. உடனே போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சு ஆதாரத்தெல்லாம் கொடுத்தாலும் இல்ல மயில நாங்க அந்த மாதிரிலாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவரோட பயனும் சொன்னாலும் கூட ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவருக்கு 16 வருஷம் 9 மாசம் ஜெயில் தண்டனையும் 80 வயசுல ஜனவரி 2026 அப்ப கொடுக்குறாங்க. இவருடைய பையனுக்கு 9 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுக்குறாங்க. இந்த ஒரு குட்டி பேப்லோ எஸ்கோபாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.